கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மரணம். இந்திய திரையுலகின் பொற்காலத்தை தனது வசீகர நடிப்பால் அலங்கரித்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று ஜூலை 14ஆம் தேதி தனது 87வது வயதில் காலமானார். பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வயது மூப்பு தொடர்பான உடல்நலக் குறைபாடு காரணமாக காலை 9 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய திரையுலகினர் மற்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களை அவரது மறைவு சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்ற அடைமொழியுடன் கன்னட திரையுலகில் கொடிகட்டி பறந்த சரோஜா தேவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் தனது முத்திரையை பதித்தார். அவரது நீண்ட திரையுலக பயணத்தில் சுமார் 160ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் 26 படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ் சினிமா ஜாம்பவான்களுடன் இணைந்து மறக்க முடியாத பல வெற்றி படங்களை அளித்த சரோஜா தேவி அன்னை இல்லம், நாடோடி மன்னன், பாக பிரிவினை, திருவிளையாடல் போன்ற படங்களில் அவரது பங்களிப்பு இன்றும் பேசப்படுகின்றது. இவரது இயல்பான நடிப்பு, வசீகரமான புன்னகை மற்றும் கதாநாயகர்களுடன் இணக்கமான ஜோடி பொருத்தம் ஆகியவை அவரை ஒரு தலைமுறை ரசிகர்களின் கனவு நாயகியாக மாற்றின. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக வலம் வந்த சரோஜா தேவி இந்திய சினிமாவின் வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. பல மாநில அரசுகளின் விருதுகளையும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் பெற்றுள்ளார். திரைப்படங்களில் இருந்து விலகிய பின்னரும் பொது நிகழ்வுகளில் பங்கேற்று வந்த சரோஜா தேவி திரைத்துறைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார். அவரது மறைவு ஒரு தலைசிறந்த நடிகை மட்டுமல்ல, இந்திய திரையுலகின் ஒரு பொற்காலத்தின் நினைவுகளையும் சுமந்து செல்கிறது. அவரது மறைவிற்கு திரையுலக பிரபலங்களும், அரசியல் தலைவர்களும், ரசிகர்களும் சமூக வலைதளங்கள் மற்றும் நேரடியாக இரங்கல் செய்திகள் மூலமாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சரோஜா தேவியின் மறைவு இந்திய சினிமாவின் ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. அவரது கலை பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.